ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இவைகளை எல்லாம் விட கொடுமையானது மனிதனின் தீய எண்ணங்கள். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. சூரிய பகவானே, இப்போ போலவே எப்பவுமே மழை இல்லாமல் நம்ம நாட்டோட விவசாயம் வேரோடு அழிஞ்சு போகணும். விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் துணையா இருக்கணும். யோ 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 நீ மனுஷனா மாடாயா? அந்த மாடு உயிர் வாழ கூட இப்போ விவசாயம் தேவையா? அப்படியேப்பட்ட இந்த விவசாயத்தை நீ ஏன் வேணான்னு சொல்ற? என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இங்கே பாருங்க விவசாயத்தினோட நிலைமை. இதுதாங்க எங்கள் நிலைமையும். ஐயா நல்லவரே, கொஞ்சம் என் கூட வாங்கலாம். எங்கே தான் ஏன் கூட்டிகிட்டு போகிற? சொல்கிறேங்க. இவ்வளோ கோவப்படுறீங்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னா என்ன நடந்தது பெருசா? அதுவா? என்ன மாமா, வெயிலின்னு கூட பார்க்காம வந்து வேலை இறங்கிட்டுக்கிறா? என்ன மாப்பிள்ள பண்ணுறது? கஷ்டப்பட்டு வயசதை நல்லா வெள்ளாமல் பார்க்க முடியும். இந்நிலையில மாப்பிள்ள நம்ம நாட்டோட வளம். சூப்பர் மாமா. மாப்பிள்ள பா மாமா என்னாச்சு மாமா? பாம்பு வச்சு மாப்பிள்ள. பாம்பா கச்சிச்சு? இரியா 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 ஐயோ இரியா.
மாப்பிள்ள யோ மாமா என்னயா? யோ மாமா, யோ என்னயா? என்ன பாரியா? மாப்பிள்ள கண் தெரியல மாப்பிள்ள. யோ இரு, ஆளை கூட்டின்னு வரேன். டிரைவர் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா. என்னப்பா பிளான் பண்ணிருக்கீங்க? டெல்மி. சார் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் சார். இந்த கம்பெனிக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்கும் போகிற வழி தான் சார் இது. இந்த இடத்த மொத்தமாக கவர் பண்ணிடலாம் சார். ஆமாம் சார். சார் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவு உருவாக்கியிருக்கோம். ஓகே. அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. அவ்வளோ மாடலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த மெயின் கேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். வெரி குட். சார் 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 என்னப்பா இவ்வளோ பதட்டம் வர என்னாச்சு? மாமா பாம்பு கடிச்சு சார். வாங்க சார், வந்து காப்பாற்றுங்க சார். சார் 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 இதான் சார். வாங்க சார். சார் யாருப்பா அவரு? எங்க இருக்காரு? இதான் சார், பக்கத்து நிலத்துக்காரு சார். சார் சார் வாங்க சார். சார் சார் வாங்க சார். சார் என்ன பக்கத்து நிலத்துக்காரரா? சார் 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 ம். 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 சரியில்லையே. எங்களுக்கு வேலை இருக்கு, நீ போயா. சார் 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 யோ கிளம்பியா, போயா. சார் 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 ஒரு உயிர் சார். சார் வாங்க சார். யோ என் ட்ரெஸ் அழுக்காயிடும், போயா. சார் 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 அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் சார். சார் வாங்க சார். சார் காப்பாற்றுங்க சார். சார் 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 வாங்க சார். சார் சார் யோ விடியா. சார் சார் வாங்க சார். சார் 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 யோ விடியா. ஒரு விவசாயியோட உயிர் சார். சார் வாங்க சார். யோ சி காலை விடியா. சார் 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 வாங்க சார். யோ இங்கிருந்து நீ போல, அந்த ஆள் உயிர் அங்க போயிடும், போயா. அடைச்சே நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். சார் ஏதாவது உதவி பண்ணிருக்கலாமா சார்? எங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத, முதல்ல காரை போய் தொடையா வென்று. சார் இதில் ஹெல்ப் பண்ணிருக்கலாமா சார்? ப்ரோ கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்கணும் பார்த்தியா, அதை விட ஷார்ப்பாக இருக்கணும் இந்த விஷயத்தில் நம்ம மைண்டு. தம்பி, அந்த விவசாயிகளை நம்ம காப்பாற்றிருந்தோம்னா காடாக இருக்கிற பூமியை கூட விவசாய நிலமாக மாற்றிருப்பான். அவனை காப்பாற்றலைன்னா அந்த விவசாய நிலத்தில் நம்ம கம்பெனியை கட்டிடலாம். பிரதர்ஸ், விவசாயத்தையும் என்னைக்கும் வளர விடவே கூடாது. அப்படி வளர விட்டா நாம என்னைக்கும் வளரவே முடியாது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையை தான் அந்த பாம்பு பண்ணியிருக்கா. கரெக்டாக சொன்ன பிரதர்.
சார் நீங்கள் வேறு லெவல் சார். இனி நாடு முழுக்க நம்ம கம்பெனியே தான் இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம லட்சியம். ஓகே சார் இது சரியில்லை, எனக்கு வேணாம். நீ எதப்பா சொல்கிற? வேலையை சொன்னேன் சார். சார் காரில் இருந்த அழுக்க நான் தொடச்சிட்டேன், உங்கள் மனசில் இருக்க அழுக்க நீங்கள் தொடச்சிடுங்க. குட். உங்களுக்கு இந்த கைக்கடை வேண்டாம். குட் குட் பாய். மாமா 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 உனக்கு ஒன்றும் ஆகுது மாமா. மாமா உனக்கு ஒன்றும் ஆகுது மாமா. மாமா 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 மாப்பிள்ள நான் செத்துட்டா கூட செடிக்கு என்ன ஓரமாக்கிடு மாப்பிள்ள. மாமா மாமா அப்படிலாம் சொல்லாத மாமா. மாமா நான் உங்களை காப்பாற்ற மாமா. மாமா 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 என்னை பாரு மாமா. மாமா மாமா என்னை பாரு மாமா. மாமா ஐயோ மாமா மாமா என்னை விட்டு போவாது மாமா. மாமா 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 என்னை விட்டு போவாது மாமா. ஐயோ மாமா 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 வீட்டில் கேட்டா மாமா சொல்லுவோம் மாமா. மாமா 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 துணி துணி செத்தாருங்க. என்னால காப்பாற்ற முடியல. விவசாயத்துக்காக உயிரை கொடுக்கறவங்க மட்டும் விவசாயம் இல்லைங்க. இந்த விவசாயம் பண்ணி அடுத்த உயிரை காப்பாற்றணும் இந்த விவசாயம் தாங்க. அப்படியே அந்த புனிதமான தொழிலை செய்கிற நீங்கள் இந்த விவசாயம் பண்ண மனம் வருது நிற்கலாமா? புனிதமான தொழில்னு வார்த்தையில தாங்க சொல்றாங்க. நம்ம வாய்க்கில் எங்கங்க வாய விடுறாங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, விவசாயிங்க போற கஷ்டத்தை, இந்த கஷ்டத்தை கூட நம்ம சந்தோஷமா தானங்க ஏத்துக்கிறோம். விவசாயம்னா நமக்கு தெரியும், அதை ஒரு உணர்த்திட்டு வரங்க. வாயை மூடுங்க. எந்த வேலையில் தாங்க ஆபத்து இல்லை, அதுக்காக விவசாயிகள் அழிஞ்சு போகணுன்னு வேண்டுறீங்களே. நீங்கள் எப்போலேருந்து விவசாயம் பண்ணுறீங்க? விவசாய நிலம் அழிஞ்சு போனதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்களே. எத்தனையோ விவசாய நிலத்தை அழிச்சிட்டாங்களா இங்கே, இப்போ அழிச்சு இருக்காங்களா அவங்க? சொல்லுங்க, அவங்கள என்ன பண்ண போறீங்க? எங்கள் வலியும் எங்கள் வேதனையும் எங்களோட போகிறதுனால தான் எங்கள் குறை உங்களுக்கு தெரியல. அதை உணர்த்த தான் இந்த வேண்டுதலே. சரி வாங்க, நாங்கள் தான் வெயிலில் கஷ்டப்படுறோம், நீங்களாவது வந்து அந்த மரத்தினைகளில் உட்காருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கிற நம்ம இயற்கை பூமியை நம்ம சாமி போல பார்த்துக்க வேணாவா சொல்லுங்க? விவசாயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்க. சேத்துல வேலை செய்யறதுனால என்னவோ தெரியல, எங்களை சேராவே நினச்சிட்டிங்கல்ல. ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுங்க. அது நம்ம கையை விட்டு போகும்போது தான் அதோட அருமையும் பெருமையும் தெரிய வருங்க. அந்த மாதிரி தாங்க விவசாயமும். இப்போ மட்டும் நம்ம விவசாயத்தை காப்பாற்றலைன்னா அப்புறம் நம்மளை காப்பாற்ற ஆளே இல்லாமல் போயிடுங்க, தெரிஞ்சுக்குங்க. சரி உட்காருங்க. நான் மட்டும் இல்லைங்க, என் பரம்பரையாக விவசாயம் பண்ண குடும்பம் தாங்க. எதுவும் யோசிக்க மாட்டேயா? இப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டு யாரோ பண்ணுற தப்புக்காக இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயமாக அழிஞ்சு போகணுன்னு வேண்டியிருக்கியே, முட்டாளையா நீ? ஐயா அறிவுள்ள பெரிய மனுஷா, என்னங்க ஐயா பண்ணுறது? இங்கே நல்லதாக கூட கெட்ட வழியை தான் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தையே மாற்றி வச்சுருக்கீங்க. சரி நான் தான் கெட்ட வழியில் போகிறேன், என்ன மாதிரி விவசாயம் எத்தனையோ பேர் நேர்மையான வழியில் போகிறான்னாங்க.
உங்களில் யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்துருப்பீங்களா? ஏன் நல்லா மழை பெஞ்சு விவசாயம் செய்யணும், விவசாயி மட்டும்தான் வேணுமா? நீங்கள் வேண மாட்டீங்களா? எந்திரிங்க ஐயா. இன்னைக்கு எத்தனை பேர் நல்லா படிச்சவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க நல்லா மழை பெஞ்சு இந்த விவசாயம் செய்யணும்னு யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வெயிலையும் பனிலையும் மழையிலையும் ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு வெள்ளாமை பண்ணி எடுத்துகிட்டு வர அரிசி பருப்பு காய்கறி மட்டும் எங்ககிட்ட இருந்து எடுத்துப்பீங்க. விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா அதில் பங்கு எடுத்துக்க மாட்டீங்களா? விவசாயம் பண்ண ஆளே இல்லாமல் போய் எங்கிருந்தோ ஒருத்தன் நான் விவசாயம் பண்ணுறேன்னு வருவான் பாருங்க, அப்போ தெரிவாங்க விவசாயி உங்களுக்கு கடவுளா. ஐயா, இப்போ இருக்கிற இளைஞருங்க இந்த விவசாயத்தை செல்போனில் வெறும் ஸ்டேட்டஸாக மட்டும்தாங்க வைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, இந்த விவசாயம் தான் நம்மளோட ஸ்டேட்டஸ்ன்ற காலம் வரணும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். நீங்கள் போயிட்டு வாங்க. இப்படத்தில் சொன்னது போல நம் நாட்டில் உள்ள படித்தவர்கள் போக முடியாத விண்வெளிக்கு கூட போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் போக வேண்டிய வயல்வெளிக்கு போகணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? விவசாயம் இல்லாத நாட்டில் கூட விவசாயம் இருக்கணும், செழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்ற நம்ம நாட்டில் அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இயற்கை தான் பாதி விவசாயத்தை அழித்து விட்டது என்றால் மீதி இருக்கும் விவசாயத்தையும் இது போன்ற பாவிகள் அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசாங்கத்தில் மற்ற துறைகளிலெல்லாம் வேலை செய்தால் கூட அவர்களுக்கோ அவர்களது குடும்பத்திற்கோ அல்லது அந்த துறைகளுக்கோ தான் நன்மை. ஆனால் விவசாயத்துறையிலும் இராணுவத்துறையிலும் வேலை செய்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த நாட்டிற்கே நன்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு இனியாவது நாம் விவசாயத்தை காப்போம், விவசாயியை நேசிப்போம். ஜெய் ஹிந்த்.